ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அருமையான காலை நேரத்திலே ஆண்டவர் இந்த புதிய நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஒன்றாய் சேர்ந்து வருவதற்கு ஆண்டவர் அடியேனுக்கும் உங்களுக்கும் கொடுத்த அருமையான தருணத்திற்காக ஆண்டவரை நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கிறேன், ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் வாக்கு மாறாதவராக இருக்கிறார். அவர் உங்க வாழ்க்கையில இந்த காலை நேரத்திலே தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கிற இந்த நேரத்திலே ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. இந்த நாளிலே கூட ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் நம்முடைய வேத புத்தகத்தை திருப்பலாம். ஒரே ஒரு வார்த்தை, 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்படியே கண்களை ஒரு விசை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு மிகுந்த இரக்கமும் நிறைந்த சர்வ வல்லமையுள்ள பரமபிதாவே, ஆண்டவரே, இந்த அருமையான நாளை எங்களுடைய வாழ்க்கையில கூட்டி கொடுத்த அன்புக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை எங்களோடு கூட இடைப்படுவதாக. ஆண்டவரே, எங்களுக்கு என்ன பேசணும், ஆண்டவரே எங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கணும், ஆண்டவரே எங்களுக்கு என்ன தேவை என்பதை நாங்கள் அறிந்து கொள்வதில்லை, ஆனால் நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஆண்டவரே பதில்களை கொடுப்பதற்கு நீர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிகிறோம். ஆண்டவரே, விசேஷமாக இந்த நாளிலே கூட ஆண்டவரே, நாங்களுடைய வார்த்தைக்கு தியானிக்கும் போது வார்த்தைகளிலே உள்ள வல்லமை, வார்த்தையிலே உள்ள ஜீவன் எங்க வாழ்க்கையில செயல்படுவதாக. அற்புதமான காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபை தருவீராக, பாக்கியத்தை கொடுப்பீராக. அன்பின் கருத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்யும். மீட்பர் இயேசுவின் இனிய நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனத்திலே சொல்லப்பட்டது போல, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில நம்ம இப்ப நினைக்கணும், கிறிஸ்துவுக்குள் என்னை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். கிறிஸ்துவுக்குள்ளே நாம் இருக்கும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். கடந்த நாட்களிலே நாம் தியானித்தோம், என் ஜனங்களுக்கு நான் பலனை கொடுத்து என்னுடைய சமாதானத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கடந்த நாட்களிலே சங்கீதம் 29வது அதிகாரத்திலே நாம் தியானித்தோம். இந்த நாளிலேயும் ஆண்டவர் சொல்றாரு, கிறிஸ்துவுக்கு உள்ளே நாம் இருப்போமானால் அவருடைய சொந்த ஜனமாக, அவருடைய பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரமாக, அவராலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதியாக, அவராலே பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனமாக நானும் நீங்களும் இருப்போமானால், நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும் போது அவர் எல்லாவற்றிலும் என்னை வெற்றி சிறக்க பண்ணக்கூடிய தேவனாக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த காலை நேரத்திலே நீ பலவிதமான தோல்விகளோடு கூட இந்த இடத்திலே அமர்ந்திருக்கலாம். பலவிதமான ஏமாற்றங்களோடு கூட நீ அமர்ந்திருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில பலவிதமான நெருக்கங்களின் மத்தியில நீ இந்த இடத்துல அமர்ந்திருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? இப்படிப்பட்ட போராட்டங்கள் உனக்கு வந்தாலும் நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை எப்படி இருக்க வேண்டுமானால், கிறிஸ்துவுக்குள்ளே நான் இருக்கும்போது அவராலே நான் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு முன்பதாக ஒரு வெற்றியின் பாதை உண்டு, தோல்வியின் பாதை அல்ல. ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை ஜெயத்தின் பாதையாக மாற்றி முடிக்க போகிறார். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில தோணும், ஏன் எனக்கு மட்டும் இப்படிப்பட்ட சோதனைகள், போராட்டங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாம் நினைக்கலாம். ஆனா எப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் பாதையிலே நாம் கடந்து வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நினைக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், கிறிஸ்துவுக்குள்ளே நான் இருப்பதினாலே அவர் என்னை எல்லா சூழ்நிலைகளிலும் என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிறார், எனக்கு ஜெயத்தை கொடுக்கிறார்.
இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும்போது யாத்திராகமம் 15-16 அதிகாரத்திலே நடந்த சம்பவங்களை நாம் வேத வார்த்தைகளே அதற்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். யாத்திராகமம் 14-15 அதிகாரங்கள். அதுல பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்ட பாதையின் வழியாக கடந்து வருகிறார்கள் என்பது நமக்கு தெரியும். அவர்களுக்கு முன்பதாக ஒரு மிகப்பெரிய சவால் நிறைந்த ஒரு காரியம் காணப்படுகிறது. அவருடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியங்கள் நம்பிக்கையாக எண்ணி வைத்திருந்தார்களோ, அவருடைய வாழ்க்கையில எந்த நம்பிக்கையோடு கூட அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார்களோ, அவர்கள் அது எதுவுமே சாத்தியம் படாத ஒரு சூழ்நிலைகளுக்கு நேராக அவர்கள் கடந்து வருகிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கூட பார்க்கும்போது நான் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி உள்ள ஒரு எண்ணத்தோடு நம்ம இருக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் என்ன தெரிகிறது, ஜெயத்துக்கு பதிலாக பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான சோதனைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறோம். ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே நீர் உம்முடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் தேவன் என்னை வெட்டி சிறக்க செய்கிறீர் என்று சொல்லி, கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கும் போது ஆண்டவரே நான் உமக்குள்ளாக இருக்கிறேன், நான் உம்முடைய பிள்ளை என்ற நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதமான காரியங்களை செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். யாத்திராகமம் 14 அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனம் எகிப்து தேசத்திலே பலவிதமான நெருக்கமான பாதையிலே கடந்து போகிறார்கள். அவருடைய வாழ்க்கையிலே பலவிதமான நெருக்கம், பலவிதமான போராட்டம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அவர்களுடைய வாழ்க்கையில சரித்திரத்தை நாம் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் முதலாவது எகிப்து தேசத்திற்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு வந்தார்கள். பயங்கரமான நம்பிக்கை. ஆனா யாத்திராகமம் 1 அதிகாரம் 2 அதிகாரத்துல நீங்க பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா ஒடுக்கம் வருகிறது. எகிப்துக்கு நம்பிக்கையோடு வந்த ஜனங்கள் தான். ஏன்னா அவர்களை பாதுகாக்கும்படியாக யோசேப்பு அந்த இடத்துல இருக்கிறார். நாட்கள் செல்ல செல்ல யோசேப்பை அறியாத ஒரு ராஜா, யோசேப்பை அறியாத ஒரு ராஜா அந்த இடத்துல வருகிறார். அவர்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வளருவது பிடிக்கவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல நாம் சில மனிதர்களை நம்பி வந்திருக்கிறோம். ஆனா அந்த மனிதர்கள் எல்லாம் மாறி போயிருக்கலாம். மனிதர்கள் நம்மை கைவிட்டு போயிருக்கலாம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது என்று சொல்லி பார்க்கும்போது, நெருக்கப்பட்ட போது, ஒடுக்கப்பட்ட போது அவர்கள் கண்ணீர் விட்டு அழுகிறார். அவருடைய கண்கள்ல கண்ணீர். என் வாழ்க்கையில நான் என்ன செய்யறது, இப்படியாக நொறுக்கப்படுகிறேனே, இப்படியாக நிந்திக்கப்படுகிறேனே, இப்படிப்பட்ட அவமானங்கள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி கலங்கி நிற்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அவர்களுக்கு மனம் இறங்கும்படியாக விரும்புகிறார். தேவன் அவருடைய பெருமூச்சை காண்கிறார். தேவனுடைய கண்கள் அவருடைய பாடுகளை கண்டது. அவர்கள் ஒடுக்கப்படுகிறதை தேவன் பார்க்கிறார். அவர்களுக்கு ஏற்படுகிற கொடுமைகளை பார்த்து ஆண்டவர் அவர்களுக்கு எப்படியாயிலும் ஏதாயிலும் அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில கூட சில நேரங்களில் நீ இதை கேட்டுக்கொண்டிருக்கும் போது உன் வாழ்க்கையில கூட பலன் இல்லை, அழுவதற்கு கூட பலன் இல்லை என்ற சூழ்நிலையில நான் இருக்கிறேனே,
என்னுடைய வாழ்க்கையில ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நினைக்கலாம். எதிர்பாராத காரியம் நடந்து விட்டதே, இதை எந்த ஒரு மனிதரிடமும் நான் சொல்ல முடியாதே, நான் யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? நான் நினைத்து வந்தது ஒன்று, ஆனால் நடந்து கொண்டிருப்பதோ வேறு. நான் என்ன செய்வது? என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன பண்றது? எந்த மனிதனிடம் நான் போய் கேட்பது என்று சொல்லி கலக்கத்தோடு இருக்கலாம். யார்கிட்ட நான் போக முடியும் ஆண்டவரே? எந்த மனிதனை நம்பினேன், எல்லாரும் கைவிட்டுட்டாங்களே, நான் எனக்கு என்ன பண்ணுறது என்று சொல்லி நான் நினைக்கலாம். ஆனா அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய அழுக்குறலை காண்கிற தேவன் ஒருத்தர் உண்டு. அவர் என்ன செய்கிறார்னா மோசேயை அனுப்புகிறார். எப்படி ஆகிலும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்தில் இருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஒரு இரட்சகனாக மோசேயை அனுப்புகிறதை பார்க்கிறார். நமக்கு தெரியும், எகிப்து தேசத்திலே பலவிதமான வாதைகளுக்கு மத்தியிலே பலவிதமான அற்புத அடையாளங்களோடு கூட ஆண்டவர் அவர்களை வெளியே கொண்டு வருகிறார். வெளியே கொண்டு வரும்போது பாத்தீங்கன்னா எங்க கொண்டு வர்றாரு? நேராக அவருடைய வாழ்க்கையில வனாந்தரத்தின் பாதையில நடத்துகிறார். வனாந்தரத்தின் பாதையில பாத்தீங்கன்னா வழி தெரியல, எங்க முன்னாடி போகணும்னு தெரியல. அருமையான தேவனுடைய பிள்ளையே, வெற்றிக்கு முன்பதாக பார்க்கப்படுகிற ஒரு பாதையாக அந்த பாதை காணப்பட்டது. அடைக்கப்பட்ட பாதை, எங்கு போவது என்று தெரியாது. சரி, வனாந்திரத்தில் அப்படி போய்கொண்டிருக்காங்க, எப்படி போறதுன்னு தெரியல. எல்லா காரியங்களும் நெருக்கமா இருக்கு. சரி, ஆனாலும் ஆண்டவர் நடத்துகிறார், போய்கொண்டிருக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் போய் பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில செங்கடலை காண்கிறார்கள். செங்கடல், முன் பக்கமாக செங்கடல். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் உன்னோடு பேசுகிற காரியம் என்னன்னா, நீ வெற்றி பெற்ற பிறகு அல்ல, கிறிஸ்துவுக்குள் என்னை எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் என்னோடு கூட உண்டு என்று சொல்லி ஆண்டவரை நாம் வெற்றி பெறுவதற்கு முன்பதாகவே அவரை துதிக்க ஆரம்பிக்க வேண்டும். நாம் கடந்து வருகிற சூழ்நிலைகளை பார்க்க கூடாது, நாம் கடந்து வருகிற பாதைகளை நாம் நினைக்க கூடாது. ஆனா அவைகளுக்கு மத்தியில எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க செய்யக்கூடிய தேவன் எனக்கு உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அலைந்து திரிகிற வாழ்க்கையாக இருக்கலாம், ஆனா நாம் சுதந்திரிக்க போகிற கானான் தேசம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த நாளிலே உன்னுடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கலாம். அலைந்து திரிந்து கொண்டிருக்கலாம், நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். செங்கடலை போன்ற பிரச்சனைகள் உனக்கு முன்பதாக நிற்கலாம். ஆனா ஆண்டவருடைய கரத்துல சுவாசத்தோடு கிறிஸ்துவுக்குள்ளே நான் இருக்கும் போது கர்த்தர் என்னை வெற்றி சிறக்க பண்ணக்கூடிய தேவன் என்ற அறிவு நமக்கு வேணும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு பண்ணப்பட்ட அல்லது அவர்கள் சுதந்திரிக்க போகிற தேசம் என்ன தேசம்? கானான் தேசம். ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார், நீ அந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்க போகிறாய் என்று சொல்லி. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக ஒரு தரிசனம் இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட தேவனுடைய வார்த்தை இருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் நமக்கு செய்த நன்மையை குறித்து மாத்திரமல்ல, ஆண்டவர் நமக்கு செய்ய போகிற பெரிய அற்புதமான காரியங்களை நினைத்தும் ஆண்டவரை நாம் துதிக்க கடமையுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு செய்த அற்புதத்தை மட்டும் நன்றி சொல்லிட்டு இருப்பது அல்ல. இந்த நாளிலே ஒரு பெரிய காரியத்தை நாம் எதிர்பார்த்து இருக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரே, நான் இந்த காரியத்திற்காக கடந்து செல்லுகிறேன், அல்லது இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன். ஆண்டவரே, நீர் அதிலே ஒரு ஜெயத்தை கொடுத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், ஏன்னா நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன் என்று சொல்லி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை அப்படி வழி நடத்துவார். ஆண்டவர் உங்களை அதற்கேற்ற பாதையில நடத்துவதற்கு அவர் வல்லமை நிறைந்த தேவனாக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவர்களும் சாதாரணமான மனிதர்கள். அவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு தோல்வி அல்ல, ரெண்டு தோல்வி அல்ல,
பல விதமான நெருக்கங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக எகிப்து தேசத்துல இருக்கும் போதே அவர்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. மனிதனுடைய எண்ணத்தின்படி பார்க்கும்போ அவர்களுக்கு தோணும், ஆண்டவரே நான் எப்படி கானான் தேசத்துக்குள்ளே போவோம் என்று சொல்லி. ஒரு இடத்துல ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஒரு இடத்துல அவர்கள் கலங்குகிறாங்க, ஐயோ என்று சொல்லி இது பண்றாங்க. ஆண்டவர் ஒரு வெற்றியை கொடுக்கிறார். ஓகே, இனி அமைதியா இருக்கலாம்னு நினைக்கும் போது அடுத்த பிரச்சனை. ஆண்டவரை நோக்கி பார்க்கிறாங்க, விடுதலை கொடுக்கிறார். இப்படியாக காலங்கள் போய்கொண்டே இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த சூழ்நிலையில தான் அவருடைய வாழ்க்கையில செங்கடலை காணும் போது ஒரு எண்ணம், ஐயோ இனி நாங்கள் எப்படி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்குள்ளே நாங்கள் கடந்து போவோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றா தெரியுமா? ஆண்டவர் உங்களுக்கு ஏற்கனவே கானான் தேசத்தை சுதந்திரிப்பதற்கு ஆன வழிகளை உருவாக்கி வைத்து விட்டார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கான பாதைகளை அவர் உருவாக்கி வைத்து விட்டார். ஆண்டவருடைய கண்கள் உங்கள் மேல் பதிந்து கொண்டிருக்கிறது. எந்த சூழ்நிலையோடு கூட நீங்க இந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கான பரிகாரத்தை அவர் உருவாக்கி விட்டார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் பார்வையில உனக்கு முன்னாடி வழி இல்லாமல் இருக்கலாம். ஆனா தேவனுடைய கரத்திலே விட்டு கொடுக்கும் போது தேவன் உனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற வழி வித்தியாசமானது, ஆராய்ந்து முடியாதது, எண்ணி முடியாதது, கிரகிக்க முடியாத அதிசயங்கள். அவர் பெரிய காரியங்களை செய்கிறார். அந்த இடத்துல ஜனங்கள் எல்லாரும் செங்கடலை கண்ட போது சோர்ந்து போயிருக்கிறாங்க, துக்கத்தோடு இருக்கிறாங்க. ஐயோ எங்களுடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று சொல்லி. ஆனா ஆண்டவராலே தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரமாகிய மோசே மாத்திரம் அவனுக்கு ஆண்டவர் மேலுள்ள விசுவாசம், என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். மோசேக்கு தெரியும், என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அருமையான தேவனுடைய பிள்ளையே, மற்ற ஜனங்கள் நடக்கிற பாதையில ஆண்டவர் உன்னை என்னையும் நடத்த மாட்டார். ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை நடத்தக்கூடிய வழி வித்தியாசமாக இருக்கும். நான் மனிதனுடைய வழியில நானும் நீங்களும் கடந்து போனோம்னா அதுல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. எந்த ஒரு மனித எண்ணங்களும் நம்ம நினைக்கலாம், இப்படி பண்ணிடலாம், ஐயோ இப்படி இருக்கிறது, பல காரியங்களை இப்படி போனா நான் வெற்றி பெற்றலாம், பல காரியங்கள் நம்முடைய சொந்த முயற்சிகள்ல நம்ம நினைக்கலாம். ஆனா ஆண்டவருடைய பாதை எப்படி இருக்கும் தெரியுமா? அது வெறுமையாக இருந்தாலும், ஒண்ணுமே இல்லாம இருந்தாலும், எல்லாமே சாத்தியமே இல்லாம இருந்தாலும் ஆண்டவர் நம்மை ஆச்சரியமான பாதையிலே நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, என்னுடைய நாட்கள், என்னுடைய காலம், என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் தேவனுடைய கருத்துல இருக்கிறது என்ற விசுவாசம் நமக்குள் இருக்கும் போது, நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன் என்ற விசுவாசம் நமக்குள் இருக்கும் போது நம்ம சொல்லலாம், கிறிஸ்துவுக்குள் என்னை எல்லாவற்றிலும் ஆண்டவர் வெற்றி சிறக்க பண்ணுவார் என்று சொல்லி. அருமையான தேவனுடைய பிள்ளையே, வாழ்க்கையில இருக்கிற காரியங்கள் நீ எதுவுமே நீ செய்ய முடியாது, உன்னுடைய வாழ்க்கையில எதிர்காலம் என்ற ஒன்றே இல்லை என்று சொல்லி உள்ள சூழ்நிலையில இருக்கலாம். ஆனா அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை பல ஜனங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் அவர்களை எவ்வளவோ காரியங்கள் அற்புதத்தை செய்து அடையாளங்களை காண்பித்து அவர்களுக்கும் எய்திய ஜனங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பித்து ஒரு வேறுபாடை காண்பித்து ஆண்டவர் அவர்களை எப்படியோ நடத்துகிறார். எல்லா காரியங்களையும் பார்க்கிறாங்க. இப்ப அந்த கூட்டம் நம்ம பார்க்கிறது என்ன? முன்னாடி பாத்தீங்கன்னா செங்கடல், பின்னாடி பாத்தீங்கன்னா எகிப்தியருடைய சேனை. அப்பந்தான் ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்றாரு, மோசே நீ அமைதியா இருக்காத, என்ன செய், உன் கரத்துல நான் கொடுத்திருக்கிற கோலை எடுத்து நீட்டு. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை நாம் செய்யும் போது, மோசே அதற்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதற்கு கீழ்ப்படிந்து அவன் தன்னை விட்டு கொடுத்த போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம் அந்த இடத்திலே நடந்ததை நாம் கண்டு கொள்ள முடியும்.
ஒரு அருமையான வழியை ஆண்டவர் செங்கடலிலே உருவாக்கி கொடுத்ததை நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் சொல்ற காரியம், சூழ்நிலைகளை பார்க்காத, சூழ்நிலைகளை பார்ப்பதை விட அந்த சூழ்நிலையிலே நான் உன்னுடைய கரத்துல கொடுத்ததை நீ விசுவாசத்தோடு நீட்டு, உன்னுடைய விசுவாசத்தை நீ வர்த்திக்க பண்ணு, உன்னுடைய ஜெபத்தை நீ ஆண்டவருக்கு நேராக ஏறிடு. விசுவாசம், விசுவாசத்தோடு ஆண்டவருடைய வார்த்தை கொண்டு, ஆண்டவரே நீர் இப்படி சொன்னீரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல வரும்போது ஆண்டவர் உனக்காக ஒரு பாதைகளை உருவாக்கின பாதையிலே ஆண்டவர் உன்னை செம்மையாக நடத்துவதை பார்க்க முடியும். அது இதுவரை நீ பார்த்திராத ஒரு அதிசயமாக இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உலகத்திலே கேள்விப்பட்டிராத ஒரு காரியமாக, ஒரு பெரிய அதிசயமாக அது காணப்படும். உங்க வாழ்க்கையில கூட பல நேரங்கள்ல நம்ம என்ன செய்கிறோம், ஆண்டவர் என்ன இப்படிப்பட்ட பாதையில நடத்துகிறாரே, இப்படிப்பட்ட சூழ்நிலையோடு நடந்து போகிறோமே என்று சொல்லி சூழ்நிலையோடு சேர்ந்து ஒத்து போகும்படியாக நாம் நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறார் தெரியுமா? எந்த சூழ்நிலையிலே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வந்தாங்களோ, செங்கடலின் வழியிலேதான், செங்கடலிலே அவர் பாதையை உருவாக்கி இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்து அழகா அவர் நடத்தி கொண்டு போவதை நாம் பார்க்க முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்க வாழ்க்கையில கூட உங்க முன்னாடி ஒரு போராட்டம், ஒரு எதிர்ப்பு, ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஆண்டவர் அந்த பிரச்சனையின் பாதையில உனக்காக ஒரு வழியை உருவாக்கி உன்னுடைய வாழ்க்கையில செம்மையான பாதையில் உன்னை நடத்துவதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய விசுவாசம் எப்படியாக இருக்கிறது? விசுவாசத்தோடு கூட நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கும்போது அவர் என்னை எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க பண்ணுவார் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு சொல்லலாமா? ஆண்டவர் உங்களை விசுவாசத்துக்கு ஏற்றபடியாக ஆண்டவர் உங்களை மகிழ்ச்சியாக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சொந்த திட்டங்கள் வேண்டாம், நம்முடைய சொந்த முயற்சிகள் வேண்டாம், நம்முடைய சொந்த பாதைகள் வேண்டாம். அது எல்லாவற்றையும் தேவனுடைய கருத்துல விட்டு கொடுத்து, ஆண்டவரே உம்முடைய வழி எதுவோ அதிலே நான் கடந்து போவதற்கு நான் ஆயத்தம், அதிலே நான் செயல்படுவதற்கு ஆயத்தம் என்று சொல்லி நம்மை விட்டு கொடுக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் ஜீவனுள்ள பாதையிலே நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய வழி ஜீவ வழியாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த காலை நேரத்துல எந்த சூழ்நிலையோடு நீ வந்திருந்தாலும், எந்த நிலைமையிலே நீ இந்த இடத்திலே அமர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருந்தாலும், ஆண்டவர் சொல்லுகிற காரியம், அருமையான மகனே, நீ கிறிஸ்துவுக்கு உள்ளே இருக்க வேண்டும். கிறிஸ்துவானவர் உனக்குள்ளே இருக்க வேண்டும். கிறிஸ்துவும் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு உறவு இருக்க வேண்டும். அவர் உன்னை தன்னுடைய ஜனமாக பிரித்தெடுத்திருக்கிறார். கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்துவோடு உள்ள உறவு உனக்கு நன்றாக இருக்கும் போது எந்த பாதையின் வழியாக நீ கடந்து வந்தாலும் பாதையிலே தேவன் உண்டு. அவர் உன்னை கரம் பிடித்து நடத்துவார். ஆசீர்வாதமான பாதையிலே நடத்துவதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார், போதுமான தேவனாக இருக்கிறார். அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு மிகுந்த இரக்கமும் நிறைந்த சர்வ வல்லமையுள்ள பரமபிதாவே, ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை நேரத்திற்காக உண்மை நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு புதிய நாளை நீர் எங்களுடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே கூட எங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கும்போது பலருடைய வாழ்க்கையில கண்ணீர், பலருடைய வாழ்க்கையில போராட்டங்கள், கஷ்டங்கள், நிந்தைகள், துக்கங்கள், தோல்விகள் என்று சொல்லி தோல்வியின் அனுபவத்தோடு கூட இந்த நேரத்துல எங்களோடு கூட அமர்ந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே ஒரு பெரிய மாற்றத்தை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மாற்றத்தை, எதிர்பாராத ஒரு மாற்றத்தை இந்த நாளிலே கொடுக்க போகிற அன்புக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி இருக்கிறீரே, இந்த இடத்துல கூட ஆண்டவரே கர்த்தரை நாங்கள் உண்மையாக சார்ந்து கொள்ள,
கூடிய ஒரு பாக்கியத்தை நீர் கொடுப்பீராக. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் காணப்படட்டாண்டவரே. ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பலப்படுத்துகிற கிறிஸ்து நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசித்திருக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீர் என்பதை நாங்கள் விசுவாசித்திருக்கிறோம். ஆண்டவரே, அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வழியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, இதுவரைக்கும் நீர் எங்களுக்கு செய்த நன்மை குறித்து மாத்திரம் நாங்கள் துதிக்க அல்ல, வரப்போகிற நாட்கள்ல நாங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில நீர் ஒரு அற்புதத்தை செய்து முடித்து விட்டீர், எங்களுக்கு அதற்கான ஒரு பாதையை ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டீர் என்ற எண்ணத்தோடு கூட, விசுவாசத்தோடு கூட, ஆண்டவரே அந்த உறுதியோடு கூட நாங்கள் உண்மை துதிக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரே, அந்த ஜெபம், அந்த விசுவாசம், ஆண்டவரே உம்முடைய வார்த்தை அனுப்பும்படியான கிருபையை தருவீராக. மோசே எப்படி கோலை நீட்டும் போது உம்முடைய கரம் செயல்பட்டு ஒரு அற்புதத்தை செய்ததோ, அதே மாதிரி எங்களுடைய கரத்திலே நீர் கொடுத்திருக்கிற விசுவாசத்தை, ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஜீவனுள்ள வார்த்தையை, ஆண்டவரே உம்மோடு நேரங்களை செலவிட்டு ஆண்டவரே உம்முடைய கரத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியான கிருபைகளை நீர் கொடுப்பீராக. கர்த்தர் அப்படி செய்ய போகிற அன்புக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்கு அப்படி செய்கிற கிருபைகளுக்காக, விடுதலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உங்க நன்றியோடு துதிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துவீராக. இந்த நாளில் அருமையான பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில எல்லாவற்றையும் நன்மையும் செம்மையுமாக நீர் அவர்களுக்கு மாற்றி கொடுப்பீராக. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிலைவரமாக தங்குவதாக. ஆண்டவரே நீர் கூட இருந்து வழி நடத்துவீராக. பலப்படுத்துகிற கிறிஸ்து எங்களோடு இருப்பதனாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு வல்லமை உண்டு, விடுதலை உண்டு. ஆண்டவரே கிருபை செய்யும். எங்களுக்கான வழியை நீர் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி. இந்த நாட்களில் பிறந்த நாட்கள், திருமண நாட்களை நினைவு கூறுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும், உங்களுடைய மனமகிழ்ச்சி உண்டாகட்டும், உங்களுடைய அற்புதம் உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்வீராக. கர்த்தருடைய பிரசன்னம் அருமையான பிள்ளைகள் மேல் காணப்படுவதாக, விடுதலை காணப்படுவதாக, அற்புதம் காணப்படுவதாக. ஆண்டவரே, இன்று கண்ட எகிப்தியனை நீ காண்பது இல்லை என்று சொல்லி நம்முடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது. அதே வண்ணமாக அற்புதத்தை, அதிசயத்தை அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீ கொடுக்க போகிற அன்புக்காக நன்றி. ஆண்டவரே, விடுதலை கொடுக்க போகிற அன்புக்காக நன்றி. போக்கிலும் வரத்திலும் உம்முடைய கரம் கூட இருப்பதாக. கையிட்டு செய்கிற பிரயாசங்களிலே உம்முடைய ஆசீர்வதிக்கப்பட்ட கரம் அருமையான பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. ஆண்டவரே, ஏதாகிலும் இடங்களிலே போய் பேச வேண்டியது இருக்குமானால் ஆண்டவரை என்ன பேச வேண்டும் என்ற காரியங்களை நீர் கற்றுக் கொடுப்பீராக. ஆண்டவரை எப்படி வழி நடத்த வேண்டும் என்ற காரியங்களை நீர் கற்றுக் கொடுப்பீராக. பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த நாளிலே ஒரு பெரிய விடுதலையை, அற்புத நீ செய்ய போகிற அன்புக்காக நன்றி. ஆண்டவரே, உம்மை நன்றியுள்ள இதயத்தோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நன்றியுள்ள இதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதங்களின் தேவன் நீர், அதிசயங்களின் தேவன் நீர். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணின தேவன் நிச்சயமாகவே ஒரு பெரிய அற்புதத்தை செய்வதை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்து, நன்றி செலுத்து. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்கிறார். அவர் ராஜாதி ராஜா, சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் கரம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துவதாக. வருகிற நாட்கள் எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் நாட்களாக நீர் மாற்றி தருவீராக. அருமையான பிள்ளைகளுடைய பாதைகளை நீர் திறந்து கொடுக்கிற அன்புக்காக நன்றி. பெரிய காரியங்களை நீர் செய்கிற அன்புக்காக நன்றி. ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கு நீங்கள் ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய சமாதானம் எங்கள் மேல் இருக்கட்டும், உம்முடைய சந்தோஷம் எங்கள் மேல் இருக்கட்டும். கர்த்தர் தாமே எங்களோடு கூட இருந்து வழி நடத்துவீராக. கர்த்தருடைய பலத்த கருத்துக்குள்ளே அடங்கி இருக்கும்படியான கிருபை நீர் எங்களுக்கு தருவீராக. கர்த்தருக்காக வாழும்படியான கிருபை எங்களுக்கு தருவீராக. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரு புது கிருபை உண்டாகட்டும், புதிய ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும், புதிய நன்மைகள் உண்டாகட்டும், பாதைகள் திறக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருத்தரோடு கூட இருந்து வழி நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் இனிய நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென், ஆமென். அப்படி எல்லாருமாக இணைந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி கிறிஸ்துவுக்கு உள்ளே நாம் இருக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில தோல்வி அல்ல, எல்லாவற்றிலும் வெற்றியை கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். உங்களுடைய பாதையை மாற்றுவதற்கு போதுமான தேவனாக இருக்கிறார். பாதை தெரியாத இடத்திலே புதிய பாதைகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்வாராக. God bless you. Amen. Amen.